இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரோஷினி, ஸ்டார்ட் பண்ணலாமா? இருங்க, வெயிட் பண்ணுவோம். இன்னும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. இருட்டுல பயமுறுத்தினாதான் பேய்க்கு மரியாதை. அவ லைட் ஆஃப் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இவங்க என்ன பேசுறாங்க? ஓகே. லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ராகவ், நீங்க போய் ஸ்பெஷல் எஃபெக்ட் ஆன் பண்ணுங்க. போங்க போங்க. ராகவ், ஏய் என்னடி பண்றாரு? போலாம் வா. ஏய் வரா வரா. நான் உனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப பாவம் பண்ணிக்கிட்டே மரியாதையா உன் தப்புக்கு பிராயச்சித்தம் தேடு. நீ பண்ண பாவத்தை மறைக்கிற. உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லி பிராயச்சித்தம் பண்ண பாரு. இல்லனா நீ பண்ண பாவம் விட இந்த மாதிரி தான் உனக்கு நடந்துகிட்டே இருக்கும். இன்னும் கொடூரமான உன்னால நிம்மதியா தூங்கவே முடியாது. பண்ணது தப்புதான். என்ன விட்டு விட்டு ப்ளீஸ். ஐயோ, என்ன விட்டு. ரம்யா ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சுட்டா. ஆனா பாவம் ரொம்ப பயந்த மாதிரி ஆயிட்டால. ஆஹா, அவளுக்காகலாம் பரிதாபம்லாம் படாத. நமக்கு அவ உண்மைய சொல்லணும். அநேகமா இதுக்கு மேல தாங்க மாட்டா. உண்மைய சொல்லிடுவான் தான் தோணுது. சொல்லியே ஆகணும் இசை. உண்மையை சொன்னாதான் ஸ்ரீஜா எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதை நம்ம தடுக்க முடியும். கண்டிப்பா அவ உண்மையை சொல்லுவான். அதுல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவ மனசாட்சி பாத்தியா பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. சோ உண்மை நிச்சயமா வெளியே வரும். ஸ்ரீஜா உங்க வீட்டுக்கு மருமகளா வரவே முடியாது. சரி வாங்க போலாம். வாங்க போலாம். அம்மா தாய், இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சித்தானந்த சுவாமி சொல்ற மாதிரி மன்னிப்பு கேட்டா உண்மை வெளியே தெரிஞ்சிரும். உண்மையை சொன்னா அந்த ஸ்ரீஜா என்ன சும்மா விட மாட்டா. அதே சமயம் பண்ணக்கூடாது தப்பு பண்ணிட்டோமோன்னு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் என்ன பண்றது தாயே? எனக்கு ஒரு வழியை காட்டு. ராகவ், நீ ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேமா? சூப்பரா இருக்கு. சமந்தி வீட்ல இருந்து இன்னும் யாரும் வரலையேப்பா. வந்துருவாங்கம்மா. நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க கெஸ்ட் எல்லாம் ரிசீவ் பண்ணுங்க. போங்க. சரி. ஹாய் சுமதி, அம்மா இங்க வா. வர கெஸ்ட் எல்லாரையும் நல்லபடியா கவனிக்கணும். டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கரெக்டா போயிடணும். நீ போய் பாரு. இவரை எங்க இன்னும் காணோம்? ரெடி ஆனாரா? என்னங்க என்னங்க? அக்கா வர்ஷினி, அக்கா நீ எப்படி இருக்க தெரியுமா? தேவதை மாதிரி இருக்க. ஏய் பேச்ச மாத்தாத. எங்க என் குட்டி பொண்ணு வர்ஷினிய காணவே காணோம். கல்யாண பொண்ணா மாறிடுச்சு. அக்கா நான் மட்டும் இல்ல, நம்ம 2 பேரும் கல்யாண பொண்ணா ஆயிட்டோம். அக்கா நான் என்ன சொன்னேன்? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். ஏன் நிச்சயதார்த்தத்துல நான் இப்படி யோசிச்சுட்டு நிக்கும் போது நீ என்கிட்ட சொன்னல்ல, நான் நம்பினல்ல. என் நிச்சயதார்த்தத்தை நீ நல்லபடியா நடத்தி வச்ச.
இப்ப அதே தான் நானும் சொல்றேன். உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நம்பிக்கையோட இரு. ம்? சரி, இப்படிதான் அன்பா அழகா நல்ல பெரிய பொண்ணு மாதிரி பேசி சுபத்ரா அத்தை குடும்பத்தை நீதான் நடத்தணும். ம்? ம், சரி சரி. போதும் போதும், வர்ஷியோட மேக்கப்ப கலைச்சிராத. மா, கல்யாண பொண்ணு இல்ல, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல, அதான் சொன்னேன். என்ன எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? ம், ரெடி. கிளம்பலாமா? ஆ, சொல்லு விஷால். அத்த ஸ்ரீஜா எங்க ஸ்டேஜா போயிட்டானே. போயிட்டாளா? எங்க? கோவிலுக்கு. உங்க 2 பேருக்காக சாமி கிட்ட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசீர்வாதம் வாங்க போயிருக்கா. இப்போ வா. ஸ்ரீஜாக்கு அவ்வளோ கடவுள் நம்பிக்கை எல்லாம் இல்லையே. கல்யாணம்னா எல்லா பொண்ணுங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை வந்துரும். எல்லாம் உனக்காக தான் விஷால். ம், உன்னை கல்யாணம் பண்ணிக்கதான் சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போயிருக்கா. ம். ம், சரி. சரி சரி. வா. அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா, நல்லா இரு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடக்க போகுதுப்பா. அம்மாவோட சாவுக்கு காரணமானவங்கள நான் பழி வாங்க போறேன். அந்த வீட்டுக்கு நான் இன்னைக்கு மருமகளா போக போறேன். எப்படி என் அம்மா தூக்குல செத்தாங்களோ அதே மாதிரி அந்த சுபத்ராவும் சாகணும். அவ குடும்பம் தவிச்சு நிக்கணும். என் மனைவி போனதால நான் எவ்வளவு வலி அனுபவிச்சனோ அந்த வலி அவளோட குடும்பம் அனுபவிக்கணும். அனுபவிப்பாங்கப்பா. நான் அந்த குடும்பத்துக்குள்ள போய் அவளை அனுபவிக்க வைப்பேன். சரி, நீ போமா, நான் நைட்டு மண்டபத்துக்கு வரேன். ஆமாப்பா, நீங்க வரணும். விஷால் என் கழுத்துல தாலியை கட்டுறதை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். இதுக்காக தானே நம்ம இவ்ளோ நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கிற கடைசி நாள் இன்னைக்குதான். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, நான் வரேன்ப்பா. மண்டபத்துல பார்க்கலாம். பத்திரமா போயிட்டு வா. ம்.